bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா ஃபீனிக்ஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன் இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த படம் பார்த்துறீங்களோ உங்க இந்த படத்தை பத்தி உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே ஒரு சின்ன ரிவ்யூ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபீனிக்ஸ், ஸோ நம்ம சூர்யா சேதுபதி, நம்ம விஜய் சேதுபதியோட சன் வந்துட்டு அவரோட டெபியூட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இந்த மாதிரி ஒரு ஃபிலிமா அந்த மாதிரி எனக்கு யோசிக்க வச்சுச்சு. லைக் வந்து எல்லாமே ஒரு கிரவுண்டடான, லைக் வந்து ஒரு லைட்டான ஃபிலிம் தானே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படமே ஒரு ஃபர்ஸ்ட் படமே அதிரடியா இருந்துச்சு கண்டிப்பா சொன்னோம். ஏன்னா படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் கிடையாது, படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஓகேவா, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் சொல்றதை விட ஆக்ஷன் ஃபிலிம் தான். இந்த படத்துல எங்க ஆக்ஷன் வந்துட்டே இருக்கும், மெயின் பார்ட் பிளே பண்ணும். இந்த படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான், படம் பார்க்கறதுக்கு ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சண்டை காட்சிகள் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா, கதை உருப்படியா இருக்கோ இல்லையோ, சண்டை காட்சிகள் பிரம்மாண்டமா, லைக் வந்து பிரம்மாண்டம் நான் சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எடுத்துக்கிட்டால் நம்ம டைரக்டர் வந்து நம்ம அனுல் அரசு. ஸோ அவரே ஒரு ஸ்டன் டைரக்டர் தான், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நிறையா நம்ம தளபதி படத்துக்கே இந்த மாதிரி ஃபைட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ரைட்டா, அந்த அளவுக்கு லைக் வந்து எலிவேட் பண்ணியிருப்பாங்க அந்த சண்டை காட்சிகள்லாம். ஒரு மட்டும் அந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருந்துச்சு. ஸோ மியூசிக் வந்து நம்ம சாம்சியாஸ். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக்கான ஃபிலிம்க்கு அவரோட மியூசிக் கண்டிப்பாக எலிவேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பண்ணி தான் கொடுத்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சூர்யா சேதுபதிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், பட் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க, என்னால் சொல்ல முடியல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம்காக எவ்வளோ வந்துட்டு ஒரு ஒர்க்குன்றது போட்டிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது தெரியக்கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சிருந்தாரு. சரிங்களா, டயலாக் விட சண்டே போடுற விதம் இருக்குல்ல, சண்டை காட்சிகள் ஸ்டன்ஸ் பண்ற விதமும் வந்துட்டு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கான ஒர்க் நிறைய பண்ணியிருப்பாரு. அதனால தான் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன்ல தெரிஞ்சிருக்கு அவ்வளோ அழகா. ஸோ லைக் வந்து அதுக்கும் ஒரு ரீசன் கொடுத்துருங்க. ஏன் இந்த ஒரு 18-19 வயசு பையன் வந்துட்டு ஏன் எப்படி இந்த மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவருக்கு வந்து சில மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்துட்டு அதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட், லைக் வந்துட்டு தெரியும், கத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி ஃபைட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். ஓகேயா, எங்க திரும்பினாலும் சண்டை தான். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ஸ்டோரி ஓரியன்டா போற மாதிரி இருக்கும், பட் வந்து போக 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 அந்த ஆக்ஷன் பீக் எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், சண்டை ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி படத்தெல்லாம் சில டைம் அவாய்ட் பண்ணுவேன். பட் வந்துட்டு அந்த சில நேரத்துல இந்த லோகேஷ் படம் பார்ப்போம்ல, அந்த சண்டையை கூட என்ஜாய் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அந்த சண்டை, அந்த ஸ்டன்ஸ் அந்த ஆக்ஷனும் வந்துட்டு பிளான் பண்ணப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. மேக் பண்ண விதம் வந்துட்டு அந்த ஆக்ஷனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த விதத்துல மாசா அட்டியா இருந்துச்சு, வெட்டியா இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லுவேன், சூப்பரா இருந்துச்சு. பட் நீங்க ஸ்டோரியை எதிர்பார்த்து போனீங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்டோரியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா, சாரி, உங்களுக்கான படம் கிடையாது. ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிருங்க இந்த படத்தை. மோஸ்ட் பெண்களா இருக்கட்டும், சில ஆண்களே இந்த படத்தை அவாய்ட் பண்ணிருங்க. யாரெல்லாம் உங்களுக்கு இந்த படங்கள், இந்த ரொம்ப இந்த மாதிரி ஃபிரிஷியஸான, வந்து ரொம்ப ஆக்ஷன் பேக்கான இந்த படம்லாம் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கான படம் கிடையாது. யாரெல்லாம் இந்த ஆக்ஷன் வந்து விரும்பி பார்க்குறவங்க இருப்பாங்களே, அவங்க கண்டிப்பா இந்த படங்கள்லாம் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த அனுல் அரசு சாரோட மாஸ்டரோட அவரோட ஸ்டன் டைரக்ஷன் பிடிக்கும், ஸ்டன் கொரியோகிராஃப்லாம் பிடிக்கும், அவங்க கண்டிப்பா வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஸ்டோரி வைஸ் எனக்கு உண்மையிலேயே எனக்கு புரியவும் இல்லை. பட் சண்டைன்னு வந்ததால லாஜிக் கண்டிப்பா, அதுவும் சினிமால சண்டைன்னு வச்சா லாஜிக்கை மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது ஆப்வியஸ்லி. ஸோ இந்த படமும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஓடிடியில டிவிலாம் வந்துடும். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த லாஜிக் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி லாஜிக் இந்த படத்துல மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துட்டு அடி வாங்குது. ஸோ ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான், இந்த மாதிரி இந்த சண்டை படம் பார்க்குறப்போ வந்துட்டு மூளையை வந்துட்டு கழட்டி வச்சுட்டு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, ஸோ அதை தாண்டி பார்த்தா டெக்னிக்கல் வைஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், ஓகேவா, நல்லா இருந்துச்சு. ஸோ சண்டை காட்சிகள் தாங்க இந்த படம் ஃபுல்லாவே சண்டை காட்சிகள் தான். அதுக்காக செம்மையா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துல வேற ஏதோ பெருசா கிடையாது, ஆனஸ்ட்லி சொல்ல போனா. சரிங்க, ஸோ யாரெல்லாம் இந்த படம் பார்த்தீங்க, எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி விட முடிச்சுக்கிறேன். See you next video. Take care. Bye.